பிரியவா போற்றி பிரியவா போற்றி பிரியவா இறைவா போற்றி இறைவா சர்வஜ்ஞ சர்வவ்யாபி மகாபிரியவா சரணம் மகாபிரியவா சரணம் சர்வஜ்ஞ சர்வவ்யாபி மகாபிரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபிரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபிரியவா போற்றி அபார கருண சிந்தம் ஞானம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியுதயம் கான்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபிரட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு தலைப்பு, இந்த அனுபவத்தோட தலைப்பு நீதான் ரொம்ப மனசு ஒடிஞ்சிருக்கையோ, நீதான் ரொம்ப மனசு ஒடிஞ்சிருக்கையோ. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது அந்த எவ்வளோ பெரிய சம்பவமாக இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ரொம்ப நேரம் அதை இழுக்கடிக்கக்கூடாது, அடுத்த நாள் தொடரக்கூடாது. இன்னி இது தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம்னு நம்ம போயிட்டே இருந்தால் எவ்வளோ பேர் பார்ப்பான்னு எனக்கு தெரியல, அது என்னோட சந்தேகம். அதனால் அன்றைக்குள்ளேயே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அந்த ஒரு மிரக்கல் அன்னையோடு முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரியே எதையுமே மாற்றி சொல்லாமல் பிரிவாளை பற்றி ரொம்ப இதுவாக பேசுகிறதுக்கு எனக்கு லாக்கி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் நம்ம சொல்கிறது இல்லை. என்ன இன்சிடெண்ட் சிச்சுவேஷன்னா அது சொன்னால் போகிறோம். நம்ம வர்ணிக்கிறதுனால நிறைய வர்ணிக்கலாம். மடம் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, பிரிவா இப்படி உட்காந்துருந்தா, அப்படி உட்காந்து, அதெல்லாம் பண்ணுறதில்லை. இது மன்னார்குடி ராமதுரை மாமா அவள் பொண்டாட்டி இருக்கா, அவள் பொண்ணு காமாட்சி அப்படின்றா. அவள் ஷியாமலான்னு கூப்பிடுவா போல இருக்குது. அவள் 3 பேருமே இருக்க ஒரு இன்டர்வியூவாக இருக்குது. அந்த இன்டர்வியூவில் 3 பேரும் உட்காந்துட்டுருக்கா. மாமாவுக்கு இதெல்லாம் இந்த ஷியாமலாங்கிற பிறந்த கதை. அதுக்கு முன்னாடி நடந்தது. இது இந்த மன்னார்குடி ராமதுரை மாமாவும் பொண்டாட்டி அவளுக்கும் குழந்தை பிறக்கவே இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்திருக்கு. அவள் ராமதுரை மாமாவும் பொண்டாட்டியும் காஞ்சிபுரத்துக்கு போனான். போகிற வழியில் கூட ஏதோ ஒரு பஸ்ஸு போகிற வழியில் ஒரு மாடு குறுக்க வந்ததுன்றா. அது பாவம் அடிபட்டுருக்கா, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, ஏதோ ஒன்று. அது ஒரு கெட்ட சகுனமாக நினச்சிக்கலாம். அதனால இவள் லேட்டாக கிளம்பி போய் சேர்ந்துருக்கா. அது போய் பிரிவா அதுக்குள்ளேயும் அனுஷ்டானம் பண்ண போயிட்டாராம். அதனால் இவாளும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிரிவா வந்த பிறகு 2 பேரும் போய் நமஸ்காரம் பண்ணான். நீ இப்போ தான் வந்தியோ அப்படின்னு கேட்டால், வா லேட்டாக வா பார்த்தது லேட்டு. ஏன்னா பெரியவா சீக்கிரம் போயிட்டா, பெரியவா அங்கே வரல, லேட்டாக தான் வந்திருக்கு. இல்லை நான் கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னாரு. சரி இன்றைக்கி ராத்திரி தங்கு, நாளைக்கு அடுத்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரின்ட்டார். அதனால் அங்கேயே அங்கே போனோம். காமாட்சி கோவில் அது இது போகிறதெல்லாம் போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு மடத்துலேயே தங்கிட்டு கார்த்தால வந்திருக்கா. கார்த்தால தரிசனம் பண்ணிட்டு உத்தரவுக்காக நிற்கிறா. அப்போ பெரியவா தான் அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே இருக்கார் இல்லையா. அதனால் பெரியவா கேட்குறாலாம், சரி உனக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு மன்னார்குடி ராமதுரை மாமாவை கேட்டாராம். அவருக்கு எங்கே குழந்தை? அது சொல்லுவார், குழந்தை பாக்கியமே இல்லை பெரியவா. அது கூட பாவம் அவர் கேட்கல, எனக்கு சந்தான பாக்கியம் போகணுன்னு கேட்க கூட வரல. ஆனால் பரமேஸ்வரன்றது இழுத்து பிடிச்சி அனுகிரகம் பண்ணுவார்ன்றது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவங்கள் வருது. எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை பெரியவானாராம். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணாராம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் அந்த பொன் குழந்தை 4 வயசு இருக்கும்போது அந்த குழந்தை காலமாக எடுத்தான். அது என்ன காரணம்னு அவள் இன்டர்வியூவில் சொல்லலை. காலமாக எடுத்தேன் அந்த அவ்வளோதான் பாக்கியம், அவ்வளோதான் அவளுக்கு. இப்போது ஏற்கனவே குழந்தை பிறக்காதுன்னு இருந்தபோது பெரியவா அனுகிரகத்தில் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ திருப்பி குழந்தை பிறக்குமா? நம்ம சயின்ஸ்லாம் நம்ம பார்ப்போமே, நம்மளுக்கு அது மனசில் தானே ஓடும். திருப்பி கேட்குறதுக்கே தோணாது, எப்படி பிறக்கும்? அதெல்லாம் பெரியவா பரமேஸ்வரன் இழுத்தா தான் நடக்கும். அதனால் ஒரு 2 வருஷம் ஓடி இருத்தான். அவர் இந்த மனசில் ஆனால் அந்த துக்கம் 4 வயசு வரைக்கும் வளர்த்த பொண்ணு காலமாக எடுத்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு துக்கம். அந்த துக்கத்தில் இந்த மன்னார்குடி ராமதுரை மாமாவுக்கு தான் ரொம்ப அதுக்கு துக்கமாக இருந்தது தான். அவருக்கு தான் ரொம்ப ஆசையாக இருந்திருக்காரு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு. 4 வயசு இருந்து காலமாக எடுத்தேன்னா எப்படி இருக்கும்?
அவருக்கு ரொம்ப மனசு 2 பேரில் அவருக்கு தான் அதை ஜீரணிக்கவே முடியல, மனசு ஒடிஞ்சு போயிருந்தாராம். அந்த 2 வருஷம்னா எவ்வளோன்னு தெரியல, கிளம்பி அங்கே போனாலாம் தரிசனத்துக்கு. அது கூட அனுகிரகம் வாங்கணும்லாம் குழந்தை பற்றி கேட்கணும்லாம் போகலை. போனால் ஒன்று பெரியவா கிட்ட என்னோடய குழந்தை பிறந்தது, 4 வயசு இருந்தது, 4 வருஷம். 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 2 வருஷம்னா 6 வருஷம் ஆகிவிடுத்தேன் பெரியவாளை பார்த்து. அப்போ பெரியவாளுக்கு எல்லாம் தெரியுமான, பெரியவா தான் பரமேஸ்வரன் இல்லையா. அதனால் பெரியவா கேட்ட ஒரே வார்த்தை என்னன்னா, நமஸ்காரம் பண்ணோடனே, நீ தான் ரொம்ப மனசு ஒடிஞ்சிருக்கியோ அப்படின்னாராம் பெரியவா. நீ தான் மனசு ரொம்ப ஒடிஞ்சிருக்கியோ அப்படின்னா. அவர் தலையாட்டினாரா, என்ன சொல்லுவார். சரி அப்படியே பெரியவா கையில் 2 பேருக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு, சரி உனக்கு ஒரு பொண்ணு பிறப்பா, பொன் குழந்தை பிறப்பா, அவளுக்கு காமாட்சின்னு பேர் வை அப்படின்னு சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணி சொல்லிட்டான். இப்போ யாரால் சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தர் போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோன்னா பிறக்கும்னு சொல்லுவாள், ஏன்னா அது சொல்லணுன்றதுக்காக அப்படி சொல்லுவாள், பாசிட்டிவாக இருக்கணும், நல்லதை சொல்லணும்னு. ஆனால் சொன்னது அப்படியே நடக்கணும்னா எல்லாம் சொல்லிவிடுவாள். அவளுடைய முன்பிறவி இதை இருக்குது, அதை இருக்குது, அவள் ஃபேட்டை பொறுத்து இருக்குது, அது இருக்குது, அது எல்லாத்தையும் தூக்கி அடித்தவர் தான் பெரியவா அப்படின்றது தான் என்னோட ஆர்குமெண்ட்டு. அது யாருக்கு வேணுமோ அது அப்படியே இருக்கும். யாருக்கெல்லாம் அதை மாற்றுறதுக்கான இது எங்கிட்ட இல்லைன்னு பெரியவா சொன்னாலும் பெரியவா மாற்றிருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு குழந்தை போன பிறகு இன்னொரு குழந்தை பிறக்கணும்னு பெரியவா பரமேஸ்வரர் தீர்மானம் பண்ணிட்டா தான் பிறக்க வச்சிடுறாரு. அதனால் அதுக்கப்புறம் போய் குழந்தை ஏன்னா சொல்கிறாரு பெரியவா, கையில் பிரசாதம் கொடுக்கும்போதே ஒரு பொன் குழந்தை பிறக்கும், அதுக்கு காமாட்சின்னு பேர் வைன்னு யார் சொல்லுவாள்? அந்த அவள் தான் இப்போ யூஎஸில் எங்கே அமெரிக்காவில் இருக்கா போல இருக்குது. அவளே தான் அவளுடைய அனுபவத்தை சொல்கிறா, அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அவள் பேர் ஷியாமலான்னு கூப்பிடுறா, காமாட்சின்னு பேர் வச்சுருக்கா போல இருக்குது, ஷியாமலான்னு கூப்பிடுறான்னா. அதனால் பெரியவா அப்படிங்கிறவர் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ தான் ரொம்ப மனசு ஒடிஞ்சிருக்கியோ அப்படின்னு கேட்டு அனுகிரகம் பண்ணுறாருன்னா பெரியவா பரமேஸ்வரன் ஏன் சொல்கிறோம்? விஜயசங்கராசங்க மகாபிரிபாதேஸ்வரன்.